இல்லா புத்தகத்தை வாசியுங்கள் தோழர்களே. நான் சொல்லுகிறேன், நீங்கள் வாசியுங்கள். உங்களுக்கு புரிபடாத பல கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்னால் அது என் புரிதலுக்கான பதில் தான். நீங்கள் வாசித்தால் அது உங்கள் புரிதலுக்கான பதில். நீங்கள் உங்களுடைய கேள்விக்கான பதிலை தேடி கண்டுபிடிக்க நீங்கள் அந்த புத்தகத்திற்குள் போங்க. 300 ரூபாய் புக்கு 20% குறைச்சலா தரீங்களா? நான் கணக்குல கொஞ்சம் வீக்கு. எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறீங்க? 240 ரூபாய்க்கு கிடைக்குதாமா? முடிஞ்சா வாங்கிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வார்த்தையை சொல்றேன், எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. இன்னைக்கு எல்லாம் இந்த மொபைல்ல பாக்குற பழக்கம் வந்துச்சு. எதுவுமே புக்கு படிக்கிறது. புத்தகத்தை அமைதியாக வாசிக்கின்ற அந்த தன்மை இல்லாமல் போகிறது. ஒரு வெளிநாட்டு அறிஞர் எழுதுகிறார், புத்தக வாசிப்பு பத்தி எழுதுறாங்க. நான் மிரண்டு போனேன் அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்து. உலகத்தில் ஆக பெரிய கேளிக்கை அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பெயர் புத்தக வாசிப்பு.